இனிமைகளை இனிமையான உலக மக்கள் அனைவரையும் வணங்கி என்னால் யோகா செய்ய முடியல அப்படின்னு செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல எளிய முறையில் ஆசனம் என்ன செய்கிறது? இது ஆசனம் இல்லைங்க, முத்திரைங்க. முத்திரையை செய்தால் பலன் நிறைய உண்டுங்க. இப்போ சென்ற முறை முத்திரைக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அடுத்த முத்திரையை நீங்கள் கவனித்து செயல்பட தூண்டுங்கள். மாணவர்கள்லாம் தயாராகிட்டாங்க இந்த இடத்துல. நண்பர்களை காட்டுங்க நண்பா. அப்படியே இது கைகளால் மட்டம் ஒன்றே ஒன்று இணைக்கும் போது ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் நிறைய இருக்குங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. கையை பார்த்துட்டீங்க. இப்போ நண்பர்கள் எல்லாம் அடுத்த முத்திரைக்கு வர போகிறாங்க. அனைவரும் ஞாபகம் வச்சுக்க, ஒரு சின்ன வினாடி உங்கள் கைகளை எப்போதும் போல் வணக்கத்தை எடுத்து அன்பின் அடையாளத்தை காட்டிட்டு அக்கினி முத்திரைக்கு வர்றீங்க. ஆமாம், அக்கினி முத்திரைக்கு வாங்க, காட்டுங்க நண்பா. எல்லோரும் கையை தனித்தனியாக பிரிங்க, இல்லைன்னா கோத்திருக்கூட லேசாக இணைக்கணும். அதான் மிக மிக அவசியம். கோக்கும் போது தான் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காட்டுங்க. ஆமாம், இந்த கை விரலை பார்த்துங்க. இதாங்க உண்மை. நெஞ்சோடு இருக்கணும். இதை உட்காந்துக்கிட்டே செய்யலாம், இந்த சேரில் உட்காந்து செய்யலாம். அவங்க இஷ்டம். எங்கே இது மாற்றம் கிடையாது, அதான் உண்மை. ஆனால் அழுத்தம் லேசாக கொடுக்கணும். மனம் மகிழ்வாக இருக்கணுங்க, அதுதாங்க முக்கியம். அப்படி செயல்படும் போது பலன் நிறைய உண்டுங்க. இதனோட பலன் உங்களுக்கு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சிலவற்றை மட்டும் சொல்கிறேன், பார்த்துங்க. அக்கினி முத்திரையால் என்னங்க நடக்கும்? ஞாபக சக்தி உண்டுங்க, மறந்ததை நினைவுபடுத்தும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக 5 நிமிடம் இந்த முத்திரையை செய்துவிட்டு படித்தால் நினைவில் பதிய வைக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்க வீட்டில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேங்க. வகுப்பில் கேட்டாலே போதுங்க. அந்த இது யோகாக்குள்ளே இருக்குது. அது வேண்டாம், ஓவர் ஆகிடும். ஐம்புலன்கள் செயல்படும் அதிகரிக்கும். அலையும் மனதை ஒருமுகப்படுத்தலாம். அதோடு மட்டும் கிடையாதுங்க, வலது மற்றும் இடது எல்லாருக்கும் இங்கே வலது மூளை இடது மூளை இருக்குது. இரண்டும் ஒரே நேரத்தில் செயல்படும். கவனிக்கும் திறன் அதிகரிக்கும். எல்லாத்தையுமே 7 சக்கரம் இருக்குது. இப்போ சொல்ல நேரம் பத்தாது. இப்போ இந்த சக்கரம் நமக்கு வேலை செய்யும். அக்கஞ்சா சக்கரம் தூண்டப்படும். மாணவருக்கு ஏற்ற சிறந்த முத்திரைங்க இது. இந்த முத்திரையை சரியான முறையில் செஞ்சீங்கன்னா இதன் மூலம் நீங்கள் அனைவரும் ஞாபக சக்தியும் கொண்டு வரலாம், உடலை ஆரோக்கியத்தையும் கொண்டு வரலாம். வாழ்கே நலம், வளர்கே யோகா. முத்திரையை பாருங்கள், பலனை அடையுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரிடந்து விடைபெறுகிறேன். நன்றி.